ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன ட்ராவல்னால், நாங்கள் வந்து மஸ்கட்லேருந்து இந்தியாவுக்கு போகிறோம். அந்த ட்ராவல் விலாக் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து மஸ்கட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்குள்ள வழி. நாங்கள் இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளால் வந்துட்டோம். இதுதான் வந்து ஃபஸ்ட் என்ட்ரன்ஸு. அதுக்கப்புறமா வந்து டிக்கெட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு லக்கேஜை போட்டுட்டு நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறுறதுக்காக உள்ளே வந்துட்டோம். நாங்கள் வந்து எந்த ஃப்ளைட்டில் வந்தோம் தெரியுமா? ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஃப்ளைட்டில் தான் வந்தோம். இந்த ஃப்ளைட்டில் உள்ள சிம்பிள் தான் இந்த சிம்பிள். அதுக்கப்புறமா இது வந்து எக்ஸிட் டோரு. இது வழியாக ஏதாவது எமர்ஜென்சினா நம்மளை வந்து வெளியே அனுப்புவாங்க. அதுக்குள்ள டோர் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. டேக் ஆஃப் ஆகிற டைம் இது. இந்த டைமில் வந்து நம்ம கையில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. சீட்டு பெல்ட் போட சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற சீட்டை வந்து நேராக வைக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்கள் ஃப்ளைட் என்ன அழகாக மேலே வருதுன்னு. இப்போ நம்ம மேலேருந்து நம்ம கீழே பார்த்தோன்னா எல்லா கட்டடங்களும் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், சின்ன சின்னதாக. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி அழகா இருக்கும். நான் இருந்த விண்டோ வந்து ரொம்ப கிளியரா இல்லாம இருந்ததுனால வீடியோ வந்து ரொம்ப கிளியரா தெரியல. இல்லைன்னா இந்த பிளேஸ் எல்லாம் நீங்க பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்க ஃபிளைட்ல போகும்போது விண்டோ சைட்ல இருந்து வீடியோ எடுத்திருக்கீங்களா, அல்லது விண்டோ சைட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஃபிளைட்ல என்ன ஒண்ணுன்னா, நமக்கு வந்து டைம் பாஸ் ஆகவே செய்யாது. 4 hours டிராவல்ங்கிறது ரொம்ப லாங் டிராவல் மாதிரியே இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து தூங்கிடுவாங்க. நிறைய பேர் வந்து ரீட் பண்ணுறதுக்கு புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோன்னா நம்ம வந்து அழகாக ரீட் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். இது மாதிரி அழகாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கட்டடங்களால் தான் அந்த எல்லாமே இருந்துச்சு. அதே நேரத்தில் இப்போ பாருங்கள் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போகுது. இந்த நேரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரீனிஸாக இருக்கும். இப்போ வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகும். எல்லா இடங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீனாக இருக்கும். இதுதான் நம்ம ஊருக்கும் வெளிநாட்டுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம ஊரில் வந்து எல்லாமே இயற்கையாகவே இருக்குது. எல்லாமே நமக்கு வந்து கடவுள் வந்து இயற்கையாகவே நிறைய கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல ஊர் நம்ம ஊர். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து வெளிநாட்டில் போயிருக்கிறோம். ரொம்ப நம்ம ஊர் பார்த்தாலே நம்ம பார்க்கும்போதே நம்மளை அறியாமலே மனசில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் வரும். இப்போ பாருங்கள் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயிட்டு நம்ம அப்பாடா நம்ம ஊருக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமே நமக்கு வரும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளால வந்துட்டோம். இப்போ நாங்கள் லக்கேஜ் எடுக்கிறோம். இப்போ லக்கேஜ் வரும்போது நம்ம லக்கேஜ் எதுன்னு பார்த்து அதை நம்ம எடுக்கணும். இப்போ நாங்கள் எங்கள் லக்கேஜை பார்த்துட்டு எடுத்துகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னால் நான் போட்டிருக்கிற குக்கிங் வீடியோவே நீங்கள் பார்த்து லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கு அப்புறமா நான் போடுகிற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.